வீரம் ஒரு சில பேருக்கு பிறக்கும் போதே வரும், ஒரு சில பேருக்கு வளரும் போது வரும், ஒரு சில பேருக்கு நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கும் போது வரும், ஒரு சில பேருக்கு அது வராமல் கூட போகலாம். பாகுபலி திரைப்படத்தில் பல்வாள் தேவன் அவ்வளோ பெரிய காட்டெருமையை ஒரே அடியில் அடித்து கொண்டுடுவார். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் யாருமே கேள்வி கேட்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவரோட உடல் அமைப்பும் அவரோட வேகத்தையும் காமிச்சிருப்பாங்க. மற்றது எல்லாத்தையுமே இயக்குனர் பார்த்துக்கிட்டாரு. இப்போ யாராவது ஒரு வீரமான செயல் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதை நேரில் பார்த்தவங்க மற்றவங்க கிட்ட அதை சொல்லும்போது மிகைப்படுத்தி பேசுறது இயல்பு. அதுவே ஒரு புலவர் பார்த்தார்னா அவரோட பாடலில் அதை அழகாக மெருகேற்றி எழுதுவார். அதே மாதிரி ஒரு புலவர் ஒரு வியத்தகு வீரம் மிகுந்த செயலை பார்க்கிறார். அவர் எந்த செயலை பார்த்தார், அந்த செயலை செய்த வீரன் யார் போன்ற கேள்விகளுக்கு பதிலாக ஒரு புறநானூற்று பாடல் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடலை அடிப்படையாக கொண்டு திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. கொல்லிமலையின் அடிவாரம் அது. புலவர் வன் பரணரும் அவர் கூட வந்திருந்த ஒரு சில பாணர்களும், பாணர்கள்னா இசை வாத்தியங்கள் வாசிக்கிறாங்க, அவங்களும் வழிநடை களைப்பு தீர்றதுக்காக ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பகல் பொழுது அங்கே தான் கழிச்சாகணும். கொல்லிமலையில் மிருகங்கள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால அங்கே வேட்டுவர்கள், அதாவது வேட்டையாடும் நபர்கள் அதிகமான பேர் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க வேட்டையாடுறதையே பொழுதுபோக்காக பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு புலவர் வன் பரணரும் அவரை சுற்றி இருந்த மற்ற பாணர்களும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க தங்கியிருந்த இடம் ஒரு மேடான இடம். அந்த இடத்துக்கு விலங்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால விலங்கை பற்றிய பயம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க அங்கே உட்காந்து வேட்டையாடுறதை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது சரியான உச்சி பொழுது. அங்கு வேட்டையாடி கொண்டிருந்த வேட்டுவர்கள் எல்லாருமே போயிட்டாங்க. புதிய வேட்டைக்காரன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் மிகப்பெரிய யானை ஒன்றை துரத்திட்டு வந்துட்டு இருந்திருக்கான். ஆனால் அவனை பார்த்தா ஒரு சாதாரண வேட்டைக்காரன் மாதிரி தெரியல. ஒரு சிற்றரசன் அப்படின்னோ இல்லை ஒரு செல்வ சீமான் அப்படின்னோ தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஆபரணங்கள் கூட அவர்கிட்ட இருந்துட்டு இருந்துச்சு. அவர் நேராக ஓடி அந்த யானையை துரத்திட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. அதை வன்பரணர் அவனையே உத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த வீரன் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் யானையை துரத்திக்கிட்டு தைரியமாக வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே மிக பயங்கரமான காட்சி ஒன்று அவர் கண்ணுக்கு பட்டிருக்கு. அவன் துரத்தி வந்துட்டு இருந்த யானைக்கு எதிரில் மிகப்பெரிய புலி ஒன்று இவர் மேலே பாயறதுக்கு தயாராக இருக்கு. அடுத்த வினாடியே அந்த வீரனின் வில்லிலிருந்து ஒரு எஃகு அம்பு ஒன்று சீறிக்கொண்டு வந்தது. என்ன ஆச்சரியம், அந்த அம்பு ஒரு யானையின் உடலை ஊடுருவியது. அதன் எதிரே இருந்த புலியையும் கிழித்து சென்றது. அங்கே இருந்த ஒரு மானை குத்தி கிழித்து அதை தள்ளிவிட்டு அங்கே இருந்த ஒரு முள்ளம்பன்றியையும் கிழித்தது. மீண்டும் அந்த அம்பு புறப்பட்டு சென்று அங்கே இருந்த ஒரு உடும்பை தைத்து நின்றது. அதை பார்த்துட்டு இருந்த வன் பரணருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இது எப்படி சாத்தியம், இதை ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படியே போய் அந்த வீரனை பாராட்டணும் அப்படின்னு புலவர் வன் பரணருக்கு தோணியிருக்கு. அவர் தன் உடன் வந்த பாணர்களையும் அழைச்சிக்கிட்டு நேராக போயிருக்காரு. அங்கே விழுந்து கிடந்த மிருகங்களை பார்த்துக்கிட்டு பெருமிதத்தோடு நின்று இருந்திருக்காரு அந்த வீரன். ஒரே அம்பினால் தாக்கப்பட்ட யானை, புலி, மான், முள்ளம்பன்றி, உடும்பு அனைத்தும் ரத்தம் கசிந்தபடி கீழே கிடந்தன. வன்பரணர் அந்த வீரனுக்கு போய் நின்று வணக்கம் செலுத்தியிருக்காரு. அதுக்கு அந்த வீரன் பதில் வணக்கம் செலுத்தியிருக்காரு. தான் ஒரு புலவன் என்றும் தன் உடன் வந்திருப்பவர்கள் பாணர்கள் என்றும் சொல்லி அவரை பற்றி புகழ்ந்து ஒரு பாடல் பாடுறதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. மற்ற பாணர்கள் எல்லாமே இசைக்கருவிகள் வாசிச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல ஒரு அழகான பாடல் அந்த சம்பவத்தை மையப்படுத்தி புலவர் பாடியிருக்கார். இதை கேட்டுட்டு இருந்த அந்த வீரன் ஒரு பெருமிதத்தோடு ஒரு சின்ன புன்னகையோட மட்டுமே இருந்துட்டு இருக்காரு. பாடல் முடிந்த உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே அவர் கழுத்தில் இருந்த ஒரு மணி மாலையையும் பொன் மாலையும் எடுத்து இதனோட பரிசா நீங்கள் வச்சுக்கணும், அதோட இந்த மான் இறந்துருக்கு, இதை நான் சுட்டு தர்றேன், அதையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு அந்த புலவர்கிட்ட கேட்டிருக்காரு. அதை மறுக்க முடியாமல் புலவரும் அதை வாங்கிக்கிட்டு அவர் கொடுத்த மானையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வன்பரணர் கேட்டிருக்காரு, அப்பா உன்னை பார்த்தா ஒரு சாதாரண வேட்டைக்காரன் மாதிரி தெரியல, நீ உண்மையிலே யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த வீரன் அவன் பதில் ஏதும் கூறாமல் ஒரு மெல்லிய புன்னகை போத்தான். வெறும் புன்னகையாது மனித பண்பின் ஒரு மின்னலாக தோன்றியது வன்பரணருக்கு. வன்பரணர் கேட்டிருக்காரு, அப்ப நீ யாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு. அதுக்கு அந்த வீரன் சொல்லியிருக்காரு, ஒரு வேட்டைக்காரனே வச்சுங்களேன் அப்படின்னு. இல்லை, நீ சாதாரண வேட்டைக்காரன் கிடையாது, அதையும் மீறிய தகுதி உங்ககிட்ட இருக்கு, அதை நீ என்ன எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த வீரன் சொல்றாரு, புலவரே, அன்பும் ஆதரவும் கொடுக்கறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதாதா, அதுக்குன்னு தனியா தகுதி வேணுமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வன்பரணர் சொல்றாரு, இல்ல பரவாயில்ல, நீ யாருன்னு என்கிட்ட சொல்லிடு அப்படின்னாராம். புலவரே, என்னை வல்வில் ஓரி என்பார்கள்,
இந்த மலைக்கு தலைவன் நான் அப்படின்னு வணங்கி அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போயிருக்காரு வல்வில் ஓரி. அப்போதான் அந்த புலவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஆமா, ஒரு அம்பு ஒரு 5 மிருகங்களை ஒரே மாதிரி தச்சுட்டு போச்சுன்னா அதை வல்வில்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயம் அப்போதான் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இவர் வல்வில் ஓரி அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு புலவர் அவரை வியந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ மன்னன் வல்வில் ஓரி இடத்துல நம்மளையும் அந்த பெரிய யானை இடத்துல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் ஒப்பிட்டுக்குவோம். அந்த மன்னன் வல்வில் ஓரி யானையை துரத்தி சென்று கொன்றது மாதிரி நாம பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாம பிரச்சனையை எதிர்த்து நின்று அதை சமாளித்து அதை தீர்த்துட்டோம் அப்படின்னா அது மட்டும் தீராது. அது கூட இருந்த புலி, முள்ளம்பன்றி, மான், உடும்பு மாதிரி நமக்கு இருக்கிற அதை தொடர்ந்து வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே மொத்தமாக தீர்ந்துடும். இப்போ ஒரு பிரச்சனையை எதிர்த்து நாம் போராடும் போது அந்த பிரச்சனை ஜெயிச்சிருச்சு, நாம் தோத்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்போ ஒரு அனுபவம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வரப்போகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கான எளிய வழியை அந்த பிரச்சனை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். பிரச்சனையை பார்த்து பயந்து போகிறோமா, விலகி போகிறோமா, இல்லை எதிர்கொள்கிறோமா அப்படிங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. இந்த வீடியோவை தேவைப்படுற நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல கதைகளை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.